இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மனிதனை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன். அந்த மனிதனை நீ அப்படி கையில புடிச்சுக்கோ. இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். உன் வயது என் பிள்ளைக்கு. நான் உன் தாயினுடைய வயதை ஒத்தவள். நான் சொல்லுகிறேன், மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த ஒரு மனிதனை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன். அவனுடைய கரத்தை உள்ளார்ந்த நிலையில், உள்ளபூர்வமாக, உள்ளுணர்வில் அப்படி இருக்க பிடிச்சுக்கோ. அவன்தான், அவள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்கக்கூடியவர்கள். அது யார் தெரியுமா? The only person under the sky. The only person under the sky will help you is you. உனக்கு நீதான் உதவி செய்ய முடியுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த உதவியும் உனக்கான ஆறுதலாக இருக்குமே தவிர அடிப்படையில் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை. இதோ இந்த ஊரில் தான் சிந்தனை கவிஞன் ஒருவன் இருக்கிறார். அவருக்கு பெயர் கவிதாசன். ஒரு முறை அவர் பேசுறத நான் கேட்டேன். அதான் சொன்னது எனக்கு பிடிச்சிருச்சு. சில விஷயங்கள் உள்ளார்ந்த நிலையில நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வெளியில சொல்லலாம். கன்வின்ஸ் ஆகாதது நான் சொல்ல மாட்டேன். அவரு நமக்கு புரியுற மாதிரி சொன்னார் பாருங்க. 2 விஷயம் கவிதாசன் சொன்னதை சொல்றேன். தூங்குறது ரொம்ப பிடிக்குது இல்ல இந்த வயசுல? என்ன அப்பா, காலையில 5 மணிக்கு அம்மா எழுப்போங்க, தங்கம் எழுந்திரடா செல்லம், 5 மணி ஆயிடுச்சு, எழுப்ப மாட்டீங்க. 6 மணிக்கு குரல் வரும், டேய் 6:10க்கு ஃபேன் ஆஃப் பண்ணோம், 6:15க்கு பெட்ஷீட்டை உருவோம், 6:30க்கு மூஞ்சில தண்ணி தெளிக்கும். அதுக்கப்புறமா ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் பாரு, அது எழுந்திருக்கிற வரைக்கும் விடாது. அத பத்தி கவிதாசன் சொன்னார், இந்த உலகத்தை முதல்ல நீ ஜெயிக்கணும், உன்னை நீயே ஜெயிக்கணும்னு சொன்னால் முதலில் நீ ஜெயிக்க வேண்டியது காலையில் நீ எழுந்திருக்கின்ற பொழுது உன் படுக்கையை தான் என்று சொன்னார். படுக்கையிலிருந்து எழுந்திருக்கின்ற பொழுது அருந்த செருப்பை காலிலிருந்து உதறுவதை போல நீ அந்த படுக்கை உதறிவிட்டு எழ வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு ஜென் தத்துவம். பாருங்க, அவர் சொல்றார், 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஸ்டூடெண்ட், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சாதாரண மனுஷன், 7 மணி ஆனாலும் எந்திரிக்காதவன் எருமை, 8 மணிக்கும் எந்திரிக்காதவன் காட்டெருமைன்னு சொல்லுவார் அவர். படுத்து புரண்டுகிட்டே இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்றேன், தூங்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா சில பேர் கிளுகிழுத்துட்டு போய் கையெல்லாம் உயர்த்தினீங்கல்ல. வள்ளுவன் இடத்தில் கேட்டார்கள், சாவுனா என்னன்னு. என்ன வார்த்தை பாருங்க, சாவுனா என்னன்னு கேட்டா வள்ளுவன் சொன்னா வா காட்டுறேன் அப்படின்னா. சாவை யாராவது காட்ட முடியுமா? செத்து காட்ட முடியுமா? அல்லது நீ செத்து போ என்கின்ற அனுபவத்தை தர முடியுமா? வள்ளுவன் சொல்லுகிறான், நீ சாக வேண்டுமா, நீ சாகுவதற்கான அந்த அனுபவத்தை பெற்று மீண்டும் விழிக்க வேண்டுமா, ஒரே ஒரு பயிற்சி தான், உறங்குவது போலும் சாக்காடு. தூங்கினா எப்படி இருக்குமோ செத்து போனா அப்படிதான் இருக்குமா? வாழ்க்கை ரொம்ப சின்னது குழந்தைகளை. இப்போதானே இந்த காலேஜுக்குள்ள வந்தீங்க, ஓ கிடைச்சிருமா கிடைச்சிருமான்னு வந்தீங்க. இதோ செமஸ்டர் வரப்போகுது, இதோ அடுத்தது, இப்படி ஓடிரும். அதற்கு அடுத்த வருஷம் வந்து அக்கா அக்கா அண்ணா அண்ணன் சொல்றதுக்கு ஒரு குரூப் வந்துரும். அதற்கு அப்புறமா சூப்பர் சீனியர் ஆயிடுவீங்க. இதோ இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் போயிடும். 6th செமஸ்டர் முடிச்ச உடனே காலேஜ்ல இருந்து வெளில தூக்கி போட்டுருவாங்க, உள்ள நுழையவே முடியாது. அவ்வளவுதான். லைஃப் இஸ் சோ ஸ்மால். இதோ நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அனுபவம் இதோ பசுமையாக இருக்கிறது. 20-25 ஆண்டு காலம் கடந்து போய்விட்டது. வாழ்க்கை இப்படி நம்மை கடந்து போகின்ற பொழுது நீ எப்படி அதை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது என்று எவனானும் சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. இந்த வினாடிதான் அதை சாதிக்கக்கூடிய நிமிடம். இந்த வினாடியை எப்படி நீ கையகப்படுத்த போகிறாய்? உள்ளிருந்து எழ வேண்டும் அந்த எழுச்சி. கவிதாசன் 2வது முறையில் சொன்னார், முட்டை இருக்குல்ல, அவர் ஒரு கொஞ்சம் ஜோவியலா பேசுறாரு. முட்டை இருக்குல்ல, அதற்குள்ள இருக்கக்கூடிய கரு வளர்ந்து உயிர் பெறுகிறது. அந்த முட்டைய மேலேந்து தட்டுனா ஆம்லெட்டா, மேலேந்து தட்டுனா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவாங்களாம். அந்த ஜனனப்பட வேண்டும் என்று துடிக்கின்ற உயிர் உள்ளிருந்து வெளியில அப்படி வெடிச்சிட்டு வந்தா உயிரோட வருதான். அவர் சொல்லிட்டு சொல்வார், வெளியிலிருந்து யாரேனும் வந்து தட்டுவார்கள் என்றால் அது மரணம், உள்ளிருந்து நீ கிளம்பி வா, அதுதான் ஜனனம் என்று சொல்லுவார். உள்ளிருந்து கிளம்பி நீ வா என் குழந்தைய. யாரும் உன்னை வந்து கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன்னை நீயே நிதானித்து வளர்த்து கொண்டு வருவது
நான் சமீபத்தில் மலேசியா போயிருந்த பொழுது, பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், நீங்க நினைக்கிறீங்களா இந்த பசங்களாம் நம்ம என்ன சொன்னாலும் கேக்குதுங்கன்னு? இல்ல, எனக்கு தெரியும் அது இல்லை. உங்களுக்குள் ஒரு உலகம் இருக்கிறது, அதில் தான் நீங்கள் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை சரி செய்து தருவதற்காக நாம் படுகின்ற பாடு. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி. கணவர் டிரைவ் பண்றாரு, மனைவி முன்னால் உட்கார்ந்துருக்காங்க, 2ம் ஸ்கூல் டீச்சர். பின்னால நான் உட்கார்ந்துருக்கேன். இதாங்க நடந்தது. போன் வருதுங்க, தம்பி போயிட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. போயிட்டேமா. ஸ்பீக்கர், என்னடா பண்ற? நான் அந்த ப்ளூ ஸ்னேக் இல்லப்பா, ப்ளூ ஸ்னேக். ஆமா, அதுக்கு செலைன் போட்டுட்டு இருக்கேன்ப்பா, அதுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ். ஸ்னேக்குக்கு செலைன் போடுறியா? நான் பின்னால கப்புன்னு இருந்துச்சு எனக்கு. என்ன வேலைங்கன்னு கேட்டேன். அவன் வெட்டினரி டாக்டரா இருக்கிறாங்கன்னாரு, இந்தோனேஷியால. அப்படியா? வந்து எங்க 6 நாள் இருக்கிறதுக்கு வந்தாங்க குழந்தை, ஒரே நாள்ல ஓடிட்டாங்க திரும்பி அப்படின்னுச்சு அந்த அம்மா. ஏன்னு கேட்டேன். அப்படின்ட்டு அவன் அந்த அப்பா திரும்பிட்டாரு, இப்படி மூஞ்சிய திருப்பிக்கிட்டாரு. ஏன்னு கேட்டேன் நான். அவன் ஒரு ராஜ நாகத்தை வளர்க்குறானா, அது 6 முட்டை போட்டுச்சான். 6 முட்டை பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான். அவன் வந்த அன்னைக்கே அது குஞ்சு பொறிச்சிருச்சு 6ல அந்த பிளாட்ல அந்த 3 காணோம். கூட இருந்த 2 டாக்டர்ஸ் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவன் பதறி அடிச்சுட்டு அங்க போயிருக்கிறான், கண்டுபிடிச்சிட்டான். அந்த அம்மா சொல்லுது, குழந்தைகளை உங்களுக்குமானதுதான் இது, நான் பேசிட்டு போயிருவேன், இது ஒரு நெருப்பு துண்டு, உன்னிடத்தில் எரிந்து விட்டு போகிறேன், நான் ஒரு தூண்டில் போட்டு விட்டு போகிறேன், நீ கண்டிப்பாக அதில் சிக்குவாய் பாரு. அந்த அம்மா சொல்லுது, 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல ஜூக்கு போனா இப்படி பானா, மாமா 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 அந்த ஸ்னேக் பார்க் மட்டும் போயிட்டு வந்துடுமா மாமா 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 அப்படிம்பானா. அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்குல்லம்மா அங்க போயிட்டு மாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மாமானா. ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறவன் திரும்பி வரும்போது டிஃபன் பாக்ஸ பாம்பை கொண்டு வருவானா. அதை வச்சுட்டு அடுத்த நாள் காலைல போய் விட்டுருவானா. மறுபடியும் சாயந்தரம் அதே பாம்பை பிடிச்சிட்டு வருவானா. அது எப்படிதான் இவங்கிட்ட வருதுன்னு தெரியல மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருந்தது. அவன் +2ல 1180 அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் மார்க்குக்கு எடுத்திருக்கான். நல்லா படிக்கிற பிள்ளை. அவங்க அப்பா இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு, மேத்ஸ் வித் சயின்ஸ் அவன் போயிருக்கிறது. அவன் சொன்னானா வெட்டினரி டாக்டர் தான் போவேன். நானா அவங்க அப்பாவை வீழ்த்தின இடம் சொல்றேன். அவங்க அப்பாவை அந்த பையன் வீழ்த்தின இடம். இப்ப வெட்டினரி தான் படிக்கிறான். அவன் என்ன பதில்ல ஜெயிச்சான்னு நான் பார்த்து ஆடி போனேங்க. பேஷனுங்கிறது தாங்க. இதோ நான் வந்து இங்க பேசுறேன்ல, அதுக்கு பேர் தான் பேஷன். பேசிடவே முடியாதுங்க, நிக்கவே முடியாது. நிக்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் பேஷன். பாருங்க, அவன் சொல்லி இருக்கிறான் நீ இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொன்ன உடனே அந்த பையன் சொன்ன பதில் பாருங்க, அப்பா வெட்டினரிக்கு படிக்கிறேன்ப்பா, இன்ஜினியரிங் தாண்டா படிக்கணும். சரிப்பா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டினரி படிப்பேன், ஓகேவா? நானா சாமி நீ வந்து வெட்டினரியே படி அப்படின்ட்டார் அவங்க அப்பா. பிடிப்புனா அப்படி இருக்கணுங்க. எது வந்தாலும் என்னுடைய அந்த துறையை, எதில் என் ஆன்மா இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களில் யாருக்கு இருக்கிறதோ. நான் உங்களுக்காக மட்டும் பேசவில்லை. இதோ நான் பார்க்க முடியாத சூழலிலே எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதில் ஆழமான ஆர்வமாக இருக்கிறதோ அந்த துறையை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கான எழுச்சியையும் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும். இதுல நெகோசியேஷனே கிடையாதுங்க. நெகோசியேஷன் இன் கோல்ஸ் நோ, நாட் அலவுட். செய்யாத பேச்சுவார்த்தை நிகழ்த்தாது. உன்னுடைய இலக்கை அடைவதற்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இரு. பாருங்க, நான் ஒரு மிக முக்கியமான காட்சி சொல்றேன். அபிமன்யுவை கொல்றாங்க மகாபாரதத்துல. இதெல்லாம் வெறும் காட்சி தான் குழந்தைகளே. ஆனால் அப்ளிகேஷனுக்கு பாரு, அப்ளிகேஷன் வெறும் காட்சி தான். அபிமன்யுவை கொல்றான் கர்ணன். அதற்கு வியூகம் அமைத்து அவன் வெளியேறாமல் பார்த்து கொண்டான் ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதனை பற்றி கேள்விப்பட்டவுடன் அர்ஜுனன் சபதம் எடுத்தான், இன்று சாயந்தரத்துக்குள்ள ஜெயத்ரதனை கொல்கிறேன், இல்லை என்றால் நான் அக்னியில் சமாதி ஆவேன்ட்டான். ஜெயத்ரதன் ஓடி வராங்க துரோணர் கிட்ட. துரோணாச்சாரியார் அவனுடைய குரு. அவன்கிட்ட கேட்கிறான், துரோணர் கிட்ட கேட்கிறான் ஜெயத்ரதன்,
குருவே, என்னை நீங்கள் காப்பாற்றுவீர்களா? அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான். அவன் பானங்களில் இருந்து என்னை காப்பாற்றுவீர்களா? காப்பாற்றுவேன் என்றால் துரோணர். நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் அர்ஜுனனை கொல்ல வேண்டி இருக்குமே, கொல்லுவீர்களா என்று கேட்டான். கொல்லுவேன் என்றார். எப்படி சொல்கிறீர்கள்? உங்களுக்கு தான் அர்ஜுனன் என்றால் பிடிக்குமே. இல்லை, நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறேன். நான் ஒன்றுக்கு வாக்கு தந்து இருக்கிறேன். அந்த சத்தியத்தின் பக்கம் நான் நிற்கிறேன். எப்படி உங்களை நம்புவது? அவர் சொன்னார், அபிமன்யுவை நீ கொலை செய்வதற்காக வியூகம் அமைத்த பொழுது நான் உடன் இல்லையா? அப்படித்தான் நிற்பேன். போ. போகும்போது ஜெயத்ரதன் கேட்ட கேள்விதாங்க இன்னைக்கு உங்களுக்கு சிலபஸ். அவன் ஜெயத்ரதன் கேட்டான் துரோணர் கிட்ட, ஏன் சார், என்னை விட உங்களுக்கு அர்ஜுனனை பிடிக்கும் தானே? ஆமா. ஏன்? நான் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையா? அவன் அழகா இருக்கான் தானா? அதெல்லாம் கிடையாது. அவன் கிட்ட ஒரு சிறப்பு குணம் உண்டுன்னாருங்க குரு. நான் இந்த குருமார்களிடத்தில் அந்த வார்த்தையை கேட்டு உங்களை நீங்கள் அனுமானித்துக் கொள்ள வேண்டியதில்லை. உங்களிடத்தில் இந்த தன்மை இருக்கிறதான்னு பாத்துக்கோங்க. அவன் கேட்டான், என்ன சிறப்பம்சம்? அவனிடத்தில் இருந்த சிறப்பம்சம் என்ன? அப்போ துரோணர் சொன்னார், நீ நல்ல மாணவன். நீ நல்ல மாணவன் என்பது எப்படி தெரியுமா? தெரியும். எதை கற்றுக் கொடுத்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்வாய். அதை உடனே அப்ளை பண்ணுவ, அதன்படி உடனே நிப்ப. நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஆனால் உன்னை விட அர்ஜுனன் சிறந்தவன். ஏன்? எதை கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அதுல போதாமையால் நிரம்பி வாட் நெக்ஸ்ட்னு கேட்பானா. இதை விட சிறப்பாக ஏதேனும் சொல்லித்தர முடியுமான்னு அடுத்ததுக்கு நிப்பானாங்க. குருவுக்கு எவன் வேலை வைக்கிறானோ அவன்தான் மாணவர்களிலேயே சிறந்த மாணவனாக இருக்க முடியுமே தவிர, குரு தருகின்றதை கேட்டுக்கொண்டு போகின்றவன் மிகச் சாதாரண மாணவன் என்பதனை துரோணர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணப்படுகின்ற பொழுது எல்லோரும் எங்கே சமாதானமாகி நிற்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு என்ன என்று ஏறி நிற்கின்றவன் தான் இந்த உலகத்தை தலைமை கொள்கிறான். போதும் என்கின்ற நிலையில் நிற்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்டு செல்லுபவன். நான் சொல்லுகிறேன், உன்னுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, மனசுன்னு ஒண்ணு இருக்கு பிள்ளைகளா, நீ தோற்கின்ற இடம் அதுதான். கிவ் அப். அப்படி விட்டுற. இன்னைக்கு போய் யூடியூப்ல நான் ஒரு விஷயத்தை உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், நீ போய் பாரு. இந்த இப்ப பத்மபூஷன்னா, ஆமா, பத்மபூஷன் பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஒரு ஸ்போர்ட்ஸ் பொண்ணு கிடைச்சிருக்கு. யாருக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க? சிந்துக்கு கிடைச்சிருக்கு. சாக்ஷி மாலிக்னு ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்தா தெரியுமா? அவளை பத்தி யாரும் பேசுறது இல்லை. எதுக்கு வந்தா அவ? எதுக்குங்க? ரெஸ்லிங், மல்யுத்தம் வந்தால. அவ என்ன ஜெயிச்சா? பிரான்ஸ் தானே ஜெயிச்சா. நீ இன்னைக்கு சாயந்தரம் போய் அந்த பிரான்ஸ் ஜெயிச்ச அந்த டோர்னமெண்ட்டை மட்டும் யூடியூப்ல பாரு. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். போய் பாரு. அவ ஆடுறாங்க, ஆடிக்கிட்டே இருக்கிறா. அவ ஒரு பாயிண்ட், இவ ஒரு பாயிண்ட். அடுத்த ஒரு பாயிண்ட்டுங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரான்ஸ். நான் ஆக்சுவலா லிட்ரரி பர்சன் கிடையாது. சாஃப்ட் ஸ்கில்ல நான் நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கேங்க. ஆனா சாஃப்ட் ஸ்கில்ல விட நான் அத்லெட்டிக். நான் நல்லா ஓடுவேன். இப்ப விட்டாலும் ஓடிடுவேன், பயங்கரமா ஓடுவேன். நான் ஆல் இண்டியா லெவல்ல என்னுடைய ஸ்கூல் லெவல்ல நான் போயிருக்கேன். காலேஜ்ல ஐ வாஸ் அ ரைட் மார்க்கர் ஃபார் 26th January பரேட். ஆல் இண்டியா பரேட்ல ஐ வாஸ் அ ரைட் மார்க்கர். ஃபர்ஸ்ட் ஆள் நான். சங்கர் தயாள் சர்மா கையால நான் பெஸ்ட் மார்க்கர் சொல்லிட்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன். அந்த சாக்ஷி மாலிக்கினுடைய அந்த 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 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கடைசி இவ ஒரு பாயிண்ட், அவ ஒரு பாயிண்ட்டுங்க. கடைசியா 60 seconds. எனக்கு எப்படிதான் நீ புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. போ, உனக்கு ஆசீர்வாதம் இருந்தா நீ புரிஞ்சுக்குவ, உனக்கு பெற்றோர்களுடைய அருள் இருந்தால் நீ புரிஞ்சுக்குவ. அவ 60%ல 60 செகண்ட்ங்க, 40 செகண்ட்ல அவ 6 பாயிண்ட்ங்க, இவ 0. கடைசி 20 செகண்ட்ஸ் இருக்குங்க. 20 செகண்ட்ஸ், அதுல 10 செகண்ட் காலிங்க. கடைசி 10 செகண்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த சிந்துக்கு, அந்த சாக்ஷி மாலிக்கு, அவ ஏறி நின்னு என்ன பண்ணா தெரியுமா? அடிச்சு சாத்தனா பாருங்க. 8 செகண்ட்ல 8 பாயிண்ட்ங்க.
8.8 செகண்ட்ல கடைசி 2 செகண்ட்ல யாரும் பாயிண்ட் வாங்காம பாத்துக்கிட்டாங்க. டிக்ளேர்டு. இவ தான் ஜெயிச்சிட்டா. வெளியில வர்றாங்க குழந்தை, அவகிட்ட கேக்குறாங்க எப்படி நீ ஜெயிச்சேன்னு. நீ யூடியூப்ல போட்டு பார். அவ சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் குழந்தைகளே, உன்னுடைய கடைசி வினாடியில் இதுதான், இதற்கு பிறகு வினாடி என்னிடத்தில் இல்லை என்று நீ கைவிடுகின்ற அந்த வினாடியில் இந்த தாய் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐ டிடன்ட் கிவ் அப். நான் களத்தை விட்டு வெளியேறவே இல்லை, நான் களத்தில் நின்று களமாடி கொண்டிருந்தேன், அதனால் தான் நான் ஜெயித்தேன் என்று சொன்னால், அந்த கடைசி வினாடி வரைக்கும் நான் களத்தை விட்டு வெளியேறவில்லை என்று சொன்ன அந்த குழந்தையின் அந்த சொல்தான் இந்த இந்தியாவிற்கு இன்னும் ஒரு பதக்கத்தை பெற்று தந்தது. என் குழந்தைகளை, கடைசி வினாடி வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொல்லுவது. நீ எதுவுமே இல்லை, வீட்டுல போய் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பார். ஒரு டம்ளர் தண்ணி நிறைய போட்டுடு, ஒரு சொட்டு வெளியில போனாலும் உயிர் போயிடும் அப்படி நினைச்சுக்கோ, விட்டுடு. சொட்டு வழிய கூடாது. அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ தம்பியோ யாரையாவது கூப்பிட்டு இதுல ஏதாவது சொட்டு போட முடியுமா அப்படின்னு கேள, கண்டிப்பா அவங்களால 1 2 போட்டுற முடியும். நீ எங்க கிவ் அப் பண்றியோ அங்கிருந்து இன்னொருத்தங்க போட்டுருவாங்க. அடுத்து என்ன பண்ண, இந்த மாதிரி மோதிரம் இருக்குல்ல அதை எடுத்து போடு, தண்ணி வழியாது. ஒரு 2 3 காயின் எடுத்து போடு, வழியாது. 10 குண்டுசி போடு, வழியாது. நீ எங்கே விட்டு விலகுகிறாயோ அங்கிருந்து இன்னும் பல கால தூரம் முன்னால் ஓட முடியும் என்பதற்கான சாட்சியங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். பல நேரங்களில் நாம் களத்தை விட்டு வெளியேறுகிறோம். நான் ஒரு மிக முக்கியமான மனிதனை உனக்கு அறிமுகம் செய்து விட்டு போகிறேன். என்னுடைய மிக நெருங்கிய என்னுடைய குடும்ப நண்பர் பீர் முகமது. அவர் மலேசியாவில் ரோட் கான்ட்ராக்டர். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ரோட் கான்ட்ராக்டருக்காக போயிருக்கிறார். அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு, போயிருக்கிறாருங்க. அவர் தன் பயண கட்டுரைகள்ல என்னுடைய பதிப்பகத்துல தான் பதிப்பிச்சார். அதுல அவர் எழுதின அந்த கட்டுரையை உனக்கு சொல்றேன். என்ன துணிச்சல் இது! இந்த துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். போதும் என்று உட்காருவதுதான் மரணம். இல்லை, நான் தோற்றேன் என்று சொல்லுவதுதான் தோல்வி. இது என்னுடைய அடுத்த களத்திற்கான ஒரு வாய்ப்பு என்று எழுந்து நிற்கின்றவர்கள் உலகத்திற்கு தலைமை வகுக்கிறார்கள். ஒருத்தன் இப்படி டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவருக்கு 3 மணிக்கு வரக்கூடிய வண்டி வரல. 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, வரல. 6 மணி ஆகுது, ரோடு எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வண்டி வராது. என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க. போன் வசதியும் இல்ல. இன்று இரவு இங்கே தங்குவதற்கு எந்த போர்வையும் இல்ல, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தூரத்துல ஒரு ஜீப் வந்திருக்குங்க. அவர் எழுதுறார், பீர் முகமது எழுதுறார், வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார். ஒரு ஜீப் மெதுவா வருது, இப்படி ஆடி ஆடி வருது ஜீப். கைய காட்டுறாருங்க, நிக்குது ஜீப். ஐயா, நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன், நீங்க? நான் ஆஸ்திரேலியன், என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. எனக்கு போறதுக்கு வழி தெரியலங்கய்யா, இங்கிருந்து 5 கிலோமீட்டர் போகணும், எனக்கு தெரியல, வழி தெரிய மாட்டேங்குது, என்னை கூட்டிட்டு போய் விடுறீங்களா? அவர் சொன்னாராம், நான் ரொம்ப அவசரமா வேற இடத்துக்கு போறேன்யா, என்னால 5 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்தா 15 கிலோமீட்டர் ஆயிடும், என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லையா, நீங்க என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் இறந்துருவேன், என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க. சரி உட்காருங்கன்ட்டாராங்க. அவர் கொண்டு போய் 5 கிலோமீட்டர் தாண்டி அவருடைய ஜாகையில விட்டுட்டு வண்டியை யூட்டன் போட்டிருக்காருங்க. அவர் போர்த்தி கொண்டிருந்த போர்வை விலகி இருக்கு. அவர் லெப்ட் ஹேண்ட்ல தான் டிரைவ் பண்ணியிருக்கார். போர்த்தி கொண்டிருக்கிற போர்வை விலகுது. அப்போதான் பாக்குறாங்க, இந்த கை இருக்கிற இடத்துல பள்ளம், அந்த பள்ளத்துல முழுக்க ப்ளீட் ஆயிருக்கு. இறங்கும் போது இப்படி எட்டி பார்த்திருக்காரு, மடியில் அவர் கை கிடக்குதுங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறாங்க அந்த மனுஷன். ஒரு ராணுவ வீரன் போயிட்டு இருக்கும் போது வழியில நிறுத்தி இன்னொருவனுக்காக கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போனான் பாருங்க, அவன் வீரன். அதுக்கு பேருதான் வீரம். யாரையோ கொல்லுவதல்ல வீரம். தன் வலியை சகித்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு வினாடி சிந்திக்கிறவன் வீரன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தன் முனைப்போடு செயல்படுவன் அல்ல. இந்த உலகத்தில் அந்த முயற்சியினால், அந்த வெற்றியினால் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்கிறதா? அப்படி ஏறி பார்க்கின்றவன் தான். எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொல்றேன், எங்க பாட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. அவர் இறப்பதற்கு முன் என் மனசுல பசுமையா இருக்கு, உன்னை கடத்திட்டு போயிடுறேன். ஒருத்தனுக்கு நீயும் கேட்டிருப்ப, இதெல்லாம் சிலபஸ்ல இல்லாம பாட்டி வழியா வரக்கூடிய கதை. பாட்டி இருந்தால் கேட்டு இருப்பாய். அதுவும் கதை சொல்லுகின்ற பாட்டியாக இருந்தால். சீரியலை பார்க்கின்ற பாட்டிகள் இப்பொழுதெல்லாம் கதை சொல்வதில்லை. முதல்ல என் பாட்டி எல்லாம் வந்து கதை சொல்லுவா, நிறைய சொல்லுவா, நிறைய பேசுவா என்கிட்ட. அவ சொன்னா, ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான், கேள்விப்பட்டிருக்கியா?
அவன் ஒரு மரத்துல நின்று, ஐயோ நல்ல சோறு வந்தா நல்லா இருக்குமே, பிரியாணி அப்புறமா ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே, வந்துருச்சான். சாப்பிட்டானா, நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் ஓட வந்துருச்சான், எடுத்து குடிச்சானா, நல்ல தூக்கம் வருது, ஒரு கட்டில் இருந்தானா, கட்டில் வந்துருச்சான். கை கால்லாம் அசதியா இருக்கு, ஏன்னா தேவதைகள் வந்துட்டாங்களாம் பிடிக்கிறதுக்கு. தூங்கிட்டான். எழுந்து முழிச்சு பார்த்துருக்கா, நட்ட நடு காடு, கட்டில்ல படுத்துட்டு இருக்கிறான். ஐயோ நாம எப்படி இங்க வந்தோம், நாய் நரி பேய் பிசாசு வந்து நம்மள சாப்பிட்டுருச்சுன்னா அப்படின்னா, நாய் நரி பேய் பிசாசு வந்து சாப்பிட்டுருச்சான். இப்படி சொல்லுவாங்க ஒரு கதை. ஏன்னா அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருவுக்கு கீழே. நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு தரும். அவன் என்ன நினைச்சானோ அது தந்துச்சு. உன் கற்பகத்தரு எது தெரியுமா? உன் மனம். உன் மனம் எது நினைக்கிறதோ அது உனக்கு கிடைக்கிறது. நீ நல்லதே நினைக்க வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர, தவறான எண்ணங்களை கொண்டிருந்தால் அதுதான் நிறைவேறுமே தவிர, சரியான எண்ணங்கள் கொண்டு முன்னேறுகின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். என்னுடைய பாட்டி போறம்பக்கல போயிட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான அத்தனை விழுமியங்களும் வாய்ப்புகளும் இருக்கின்ற பொழுதும் கூட அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்களை பார்த்து நான் விஷனப்படுகிறேன். சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்றது? ஸ்ரீனிவாசன், மிஸ்ஸஸ் ஸ்ரீனிவாசன், சுமதி ஸ்ரீனிவாசன் அவங்க பேரு. அவங்க ஒரு ஆண்டர்பிரனர். ஒரு முறை இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னமோ சொல்லிட்டாங்க, எனக்கு பிடிச்சிருச்சுங்க அவங்க சொன்னது. இந்த லேடிஸ் இருக்கிறீங்கல்ல, நமக்கான செய்தி. இந்த குழந்தைகள், பெண்கள் நமக்கான செய்தி. நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இது டைரக்டா நமக்கான செய்தி, உங்களுக்கு இன்டைரக்டான அப்ளிகேஷனுக்கான செய்தி. பாருங்க, ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க. அவங்க ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 3 இளம் பெண்கள் ஒரு சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய சாப்பாடு இருக்கு இல்லையா, அங்க எப்படியோ ஒரு கரப்பாம்பூச்சி உயிரோட வந்துருச்சு. உயிரோட ஒரு பொண்ணு கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னா உவீல்னு கத்தி தட்டுச்சு பாருங்க. அது பறந்து இன்னொரு பொண்ணுடைய துப்பட்டால உட்காந்துருச்சு. அவ எழுந்துருச்சு, துப்பட்டாவை தட்டி அவ கத்தன கத்துல எல்லா ரெஸ்டாரண்ட் ஆட்களும் எழுந்து நின்னுட்டாங்க. இது தட்டுனதுல இது இன்னொருத்தி மேல போய் விழுந்துருச்சு. இது நடந்தது. அப்போ ஒரு வெயிட்டர் வந்திருக்காரு. வெயிட்டர் வந்து என்ன என்ன ஏன் சத்தம், காக்ரோச் காக்ரோச் கத்துன உடனே அந்த காக்ரோச் இவங்க சத்தத்துல டேபிள்ல கிடக்குது. அவர் ஒன்னும் செய்யலையாம். நேரா போய் கையில அதை பிடிச்சிட்டு ஜன்னல வெளில போய் போட்டார். அந்த அம்மா நிறுத்தி சொல்லுச்சு, ஒரே காக்ரோச் தான். டேபிள்ல இருந்த போது ஒருத்தி அதை எப்படி எதிர்கொண்டாள், மேல விழுந்த பொழுது எப்படி அதை எதிர்கொண்டாள், டேபிளில் இருக்கின்ற பொழுது அவள் எப்படி எதிர்கொண்டான், இன்னொருத்தன் எப்படி எதிர்கொண்டான். ஒரே சூழல் தான். யார் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எப்படி ஒரு கிரைசிஸை சந்திக்கிறது. ஒரு விஷயம் தெரியலையா, புரியல, ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா, இப்போ தேர்ட் இயரா ஃபோர்த் இயரோ புரியலீங்க. 10th ஸ்டாண்டர்ட்லயே புரிஞ்சிருக்க வேண்டியது புரியல. இப்ப என்ன செய்ய சொல்ற? ஃபெயில் ஆகணுமா? ஆக மாட்டேன், சொல்லி கொடு. அதெல்லாம் சொல்லி தர முடியாது. முட்டாளா நீ? 11th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்க வேண்டிய தியரம் இன்னுமா தெரிஞ்சுக்கல? தெரியலையா? சொல்லிக் கொடு. அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆனா சொல்லிக் கொடு நான் கேட்கிறேன்ல, கை தட்டுறல. இப்படி துணிச்சலா எத்தனை பிள்ளைகள் கேட்கிறீர்கள்? நிறைய பேர் கேட்கறது இல்ல. ஏன் கேட்கறது இல்ல சொல்லவா? இந்த விஷயம் எல்லா குழந்தைகளும் சொல்லுகிறேன், உனக்கும் சொல்லுகிறேன். நான் யாரு? இப்போ ஸ்பீக்கர், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஏன் ஃபியூனரல்ல இருந்த மாதிரியே இருக்கிற? ஆமா தானே? எஸ். ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் இல்ல. இது என்னது? உன்னுடைய வயசு என்னுடைய பேச்சு அனுபவம்னா இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணும். சரியா? தெரியணுமா? தெரியும். நான் இங்க நிறுத்திட்டு சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு புக் படிச்சிட்டு இருந்தேன். அந்த புக்ல ஒரு வார்த்தை வந்தது, வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரியல? நிஜமா புரியலீங்க. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். எனக்கு புரியவே இல்லை.
இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், புரியுதா பார். இப்போ உங்க ஹெட் மாஸ்டர் இருக்கிறார்ல, திருநாவுக்கரசு சார், நல்ல மனுஷன், சைலண்டா தானே இருக்காரு. ஏதோ ஆர்ப்பாட்டம் இருக்குது. வந்தாரு, சூப்பரா டீ எல்லாம் கொடுத்தாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லாரும் முன்னால போயிட்டாங்க. அவர் பின்னால மாட்டினார். இங்க வரும்போது அவர்கிட்ட என் மனசுல ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, 25-30 வருஷம் பேசுறோம், மைக் நான் என்னன்னு தெரியல. இந்த பிள்ளைங்க வேற நம்பி நம்ம கிட்ட பேச்சு கேட்கறதுக்காக வந்திருக்குதுங்க. அது வேற ஸ்கூல் பிள்ளைங்க வேற காத்திருக்குதுங்களாம் பேச்சு கேட்க. என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு திருநாவுக்கரசர் சார் கிட்ட நான் கேட்டேன். சார் ஒரு டவுட் சார். என்ன ப்ரொஃபசர் அப்படின்னாரு. சார் என் முன்னால நான் போய் நின்ன உடனே கருப்பா ஏதோ வைக்கிறாங்க சார். அதெல்லாம் வைக்க மாட்டாங்க மேடம், பயப்படாம வாங்கினார். இல்ல சார் ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க சார், அதுக்கு கொண்டெல்லாம் வேற இருக்கு சார். என்னமா சொல்ற? இல்ல சார் அது இருந்தா தான் சார் பேச்சு கேட்கவே வருது. எதை பத்திமா சொல்ற? டைம் ஆயிடுச்சுப்பா, வா போலாம். இல்ல சார் அது சொல்லுங்க, அது பேசினாதான் அடுத்தவங்களுக்கு கேக்குது. டப்புன்னு நின்னாரு, கார்ல ஏற உடல. உள்ள வாங்கன்னார். மைக்கியா கேக்குறீங்க? ஆமா சார். ஐயோன்னு உட்காந்துட்டார். மைக்னா என்னன்னு தெரியாது? தெரியாது சார். ஐயோ இந்த வெள்ளிங்கிரி சார் என்ன சொல்றது, இந்த நடராஜன் சார் என்ன சொல்றது, மைக்னா நீ என்னன்னு தெரியாத ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு அறிவு கொடுக்கறதுக்காக பேசுறதுக்காக இங்க நிறுத்தி இருக்கிறாங்களே, என்ன கொடுமை இது. உனக்கு மைக்னா என்னன்னு தெரியாதுன்னாரு. எதுக்குமே டென்ஷன் ஆகாத திருநாவுக்கரசர் சார் டென்ஷன் ஆனார். சார் தெரியாது சார், சொல்லி கொடுங்க சார். முட்டாள், மைக்னா அப்படின்ட்டு எலக்ட்ரான் நியூட்ரான் அதெல்லாம் சொல்லி எனக்கு மைக்னா என்னன்னு சொல்லி தந்தார். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சொல்றேன், புரியுதா பார். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். இவ்வளவுதான். உன் கிளாஸ்ல திட்டுறாங்களா, முட்டாள், பரவாயில்ல சொல்லி கொடு. உனக்கு புத்தியே கிடையாது, நீ உருப்பட மாட்ட, பரவாயில்ல சொல்லி கொடு. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், எழுத விடாத சொல்லி கொடு. நீ ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன் சொல்லி கொடு. உன் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வரேன் சொல்லி கொடு. என்ன வேணாலும் செய், சொல்லி கொடு. கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் ஒரு தடை இல்லை குழந்தைகளே. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை கையில் வைத்துக்கொள். உன்னை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது. உன்னை அவமானப்படுத்தி விடலாம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தோற்று போகிறார்களே தவிர உன்னை இந்த உலகத்தில் யாராலும் அவமானப்படுத்தி விட முடியாது என்று நீ நினைக்கின்ற பொழுது பல விஷயங்களை நீ புதிதாக கற்றுக்கொள்கிறாய். இந்த உலகத்தை மிக சரியாக நீ சந்திக்கிறாய். மிகச் சரியாக இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்கள் உன்னிலிருந்து தான் தொடங்க வேண்டும். பழைய வார்த்தைகள் தான், பழைய விஷயங்கள் தான், ஆனால் புதிதான விஷயங்களாக புதிய சொற்களாக நமக்கு காதில் வந்து விழுகின்றன. நான் சமீபத்தில் பெரியவர்களுக்காக சொல்லுகிறேன், இதுவரைக்கும் உனக்காக பேசிக் கொண்டிருந்தேன். இந்த முன்னால டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா, கொஞ்சம் சீனியர்ஸ் இருக்கிறீங்க, பிரமுகர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீயும் வாங்கி வைத்துக்கொள். விதைகள் தான், அது இந்த வயதில் மரமாக உடனே முளைக்கும், உனக்கு கொஞ்சம் நேரமாகும், இருந்தாலும் வாங்கிக்கொள். ஏனென்றால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை, அதை முளைக்கும். காலம்தான் அதற்காக துணை செய்ய வேண்டும். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன் குழந்தைகளை. உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விதையை தூவிவிட்டு போகிறேன். வகுப்பறைக்குள் நீ படிக்கின்ற படிப்பு மட்டுமல்ல இந்த உலகத்தை நீ சந்திப்பதற்கான படிப்பு. வெளியில் இருக்கக்கூடிய படிப்பை படி. மிக முக்கியமான இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். திரைப்படத்தை, சீரியல்களை, சும்மா ஜோக்குகளை பார்த்துவிட்டு இந்த மீடியாவுக்குள்ள இருந்துகிட்டு இந்த இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டு காலத்தை கழிக்காத. அதில் மிக சிறப்பான ஒரு செய்தியாக நீ வர வேண்டும் என்பதற்காக நீ முயற்சி செய். அதற்குள் மூழ்கி போகாத. அது அல்ல உன்னுடைய பிறப்பிற்கான நோக்கம். நான் ஒரு புத்தகத்தை படிச்சேன், 70 பக்கம் குழந்தைகளை. அந்த புத்தகம் 70 பக்கம். இங்க எத்தனை பேருக்கு புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நாம வாசிக்கணும்னாலே அது பரீட்சைக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டதுனால நமக்கு வாசிப்புனால ஒரு அலர்ஜி வந்துருச்சு. படிக்கிறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு, எழுதுறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு. யாருக்காகவும் படிக்க வேண்டியதாக இருக்கிறது, எதற்காகவும் எழுத வேண்டியதாக இருக்கிறது. பாருங்களேன், கேள்வி கேட்கிறவன் பெரிய ஆளுங்க, பதில் சொல்றவன் அதுக்கு கீழே இருக்கிறவன். இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நீங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க.
கேள்வி கேட்பதுதான் கல்வியை தவிர பதில் சொல்லுவது அல்ல. கேள்வி கேள், ஒவ்வொரு கேள்வியாக எழுப்பு. ஏன் இந்த பழம் விழுந்தது? கேள்வி கேட்டாங்க நியூட்டன். நீ நானும் பார்த்தோம், அவன் கேட்டான். ஏன்? இன்ஃபர்மேஷன். ஓ, கிராவிட்டி, நாலேஜ். மண்ணிலிருந்து கிளம்பியது மறுபடியும் மண்ணுக்குத்தான் வரும். விஸ்டம். கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஒரு விஷயத்தை? புலிமுட்டமாய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, வெங்காயம் மாதிரி இருக்க முடியாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும் இல்லையா? பார், ஒரு புத்தகம் நான் மக்களை சந்திப்பதையும் நான் இந்த உலகத்தை எப்படி சந்திக்கிறேன் என்பதையும் என்கின்ற பெர்ஸ்பெக்ஷன், என்னுடைய பார்வையை மாற்றுது பாருங்க ஒரு புக்கு. அந்த மாதிரி ரஸ்கின் எழுதிய புத்தகம் தான் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை மாற்றியது. தாய் என்கின்ற ஒரு நூல் தான் கலைஞருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. நீ எதை வேண்டுமானாலும் படி, ஆனால் படி என்கிறேன் நான். பார், அந்த புத்தகத்திற்கு பெயர் எனக்கு என்னமோ அதற்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கணுங்க அந்த புக்குக்கு. ஆனா நம்முடைய லிட்ரேச்சரை யாருமே கொண்டாடுறதே இல்லை. ஏன் தெரியுமா? வாசிக்கின்ற பழக்கம் நம்மிடத்திலே இல்லையே. யார் யாருக்கோ நோபல் பரிசு கிடைக்கிறது. கீதாஞ்சலிக்கு கிடைச்சது. நான் போன சாந்தி நிகேதனுக்கு அந்த நோபல் பரிசு காணாம போயிடுச்சான். அங்க இல்ல, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கெங்கயோ இருக்குது. இந்த பிஎம்ஓ சிஎம்ஓ எங்கெங்கயோ போகும்போது அங்கெல்லாம் பரிசா கொடுக்கறாங்க. வாங்கிட்டவங்க எல்லாம் வராங்க, இன்னும் அது கொடுக்கப்படல. நம்ம தாகூருக்கு கிடைச்ச நோபல் பரிசு காணும். அதுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கணும் அந்த புக்குக்கு. அந்த புத்தகத்தின் பெயர், அதை எழுதியவர், அது வந்த இலக்கியத்திற்கான மூலமொழி தெலுங்கு. எழுதியவர் கேசவ ரெட்டி. அந்த நூலினுடைய பெயர் அவன் காட்டை வென்றான். அந்த நூலை மொழிபெயர்த்தவர் எத்திராஜுலு. அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் நான். 70 பக்க புக்குங்க, இத்துணூண்டு. ஒரு பன்றி மேய்ப்பவனின் கதை. இதுல என்னங்க ஒரு பன்றி மேய்ப்பவன் போய் நம்ம வாழ்க்கையை வழிகாட்டிட முடியுமா? இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா? பாருங்க, நான் ஒரு 2 நிமிடங்களுக்குள் அந்த புத்தகத்தினுடைய சாரம்சத்தை உனக்கு சொல்றேன். ஒரு 10-12 பன்றிகளை வைத்து மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிழவன், அவனிடத்தில் வேலை செய்யக்கூடிய, அவனுக்கு பேரனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவ்வளவு சிறுவன், அவ்வளவுதான் 2 பேர். அவரிடத்தில் 2 பெண் பன்றிகள். அதுல 2மே சினை. ஒன்னு குட்டி போட்டுருச்சு 2 நாளைக்கு முன்னால. இன்னும் ஒன்று சினை நிறைய இருக்கிறது, இன்றைக்கோ நாளைக்கோ குட்டி போடும். குட்டி போட்டுருச்சுங்கிறதுனாலேயே கொண்டாடி தீர்க்கிறான் கிழவன். அவனுடைய அந்த தொழுவத்திற்குள் நிறைய பன்றி குட்டிகள் வந்துவிட்டன என்கின்ற சந்தோஷம் அவனுக்கு. துள்ளி குதித்து விளையாடி கல் குடித்து மயங்கி கிடக்கிறான். அடுத்த நாள் காலை அந்த சிறுவன் அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டு வெளில போயிட்டான். சாயந்தரம் 6 மணி ஆச்சு, இன்னும் திரும்பல. அந்த போதை தெளிந்து எழுந்து உட்காருகின்ற கிழவன் தன்னுடைய அந்த தொழுவத்திற்குள் பன்றிகள் இல்லாததை பார்த்து கிளம்பி தேடி போறான். வழியில அந்த சிறுவனை பார்க்கிறான். எல்லா பன்றிகளும் இந்த கிழவனை சுற்றுகின்றன, அந்த தாய் பன்றியை தவிர. அது காணோம். இங்கதாங்க கதை ஆரம்பிக்குது. ஐயா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், அதிகார நிலையில் இருக்கக்கூடியவர்கள், தத்துவ ஞானிகள், குருமார்கள், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். அந்த ஆளு கையில ஒரு பெரிய ஈட்டிய வச்சுக்கிட்டு, இடுப்புல ஒரு சின்ன கத்திய வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க அந்த தாய் பன்றியை தேடி. தாய் பன்றிக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது குட்டி போட்டுருச்சுன்னா அது கிட்ட யாரையும் வரவிடாது. குத்தி கிழிச்சிரும், சாவடிச்சிரும், உயிர் தான் போகும். சிங்கம் கூட ஒன்னும் அவ்வளவு செய்யாதுங்க, பன்றி அப்படி செய்யுமா. இவன் என்ன செய்யறாங்க? போய் தேடுறாங்க. என்ன ஜேர்னி தெரியுமா குழந்தைகளே? நீங்கள் எதையோ பார்க்கிறீர்களே, காட்சிகளாக பார்க்கிறீர்களே, நீங்கள் அந்த கற்பனை திறன் உங்கள் மனதிலே விரிய வேண்டும் என்றால், அந்த பயிற்சி இருக்க வேண்டும் என்றால், யாரோ ஒருவர் கண்டு கழித்த காட்சியை பார்க்காமல் புத்தகங்களை வாசித்து நீங்கள் அந்த காட்சியை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளுங்கள். அதைவிட மிகப்பெரிய பேரு வேறு யாருக்கும் கிடைக்காது மனிதர்களை தவிர என்பது என் எண்ணம். பாருங்க, அவன் போறான். ஒரு குருவி இருக்குங்க, அது ஒரு கேரக்டர். அந்த குருவி சத்தம் போடுது. அது எப்ப சத்தம் போடுனா, ஏதாவது அப்நார்மலா நடந்துச்சுன்னா சத்தம் போடும். அந்த சத்தத்தை வைத்துக்கொண்டு அவன் அந்த பன்றியின் இடத்தை கண்டுபிடிக்கிறான். போறாங்க. போய் பார்த்தா 10 குட்டி போட்டிருக்கு பன்றி. ஆசையில கிட்ட போறான் பாருங்க, அந்த பன்றி இவனை கொதறி தள்ளிடுது. ரத்தம் வழிய ஒரு மரத்துல ஏறி நின்னுக்கிறான். உருன்னு சுத்துதுங்க கீழே.
எத்ராஜுலு அதை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய விதம் இருக்கு பாருங்க, அவ்வளவு பிரமாதமா மொழிபெயர்த்திருப்பார். கீழே சுத்துது, மேல உட்காந்துட்டே இருக்கான். இவன் சொல்றான், என்ன கொன்னது போதும், போய் அந்த குட்டிகளை பார், அதற்கு உன் தேவை இருக்கிறதுன்னு கெஞ்சுவாங்க இவன் அந்த பன்றி கிட்ட. அந்த பன்றி போய் உட்காந்துரும். இந்த குருவி இருக்குல்ல, இந்த பீக்லாக் குருவி, அது கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்து நரி வந்துருங்க. அது ஒரு கேரக்டர்னு சொன்னல. சில பேரு தேவையோ தேவையில்லையோ ஒரு விஷயத்த பேசிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் பேசுறதுனால சில பேருக்கு லாபம், சில விஷயம் பேசுறதுனால சில பேருக்கு நஷ்டம்ல. அந்த நஷ்டம் அங்கே நடக்கும். அதனால அவன் அந்த குருவியை கொல்வான். அவன் கொல்லும் போது சொல்லுவான், நான் எனக்கு உதவி செய்த அந்த குருவியை எதற்காக அது உதவி செய்ததோ அதை காப்பாற்றுவதற்காக கொல்ல வேண்டி இருக்கிறதுன்னு பேசுவாங்க. பெரியவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதை கொலை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு அந்த எண்ணம் இருக்கவில்லைன்னு துடிச்சிட்டு நிப்பான் பாருங்க. 2 நரி வந்துடும். 2 நரியில இவன் கீழே இறங்கினா தன்னைதான் பன்றி குறி வைக்குங்கிறதுனால ஒரு நரிய கொன்னுடுவாங்க கத்தியை அடிச்சு. இன்னொரு நரி என்ன பண்ணும், அந்த பன்றி கொன்னுடும். அது இல்லாத 3வது 4வது நரின்னு பின்னால வந்து 2 குட்டியை எடுத்துட்டு போயிடும். 8 குட்டி இருக்கோங்க. திரும்பி பாப்பான் பாருங்க, 10 நிமிஷத்துல 50 நரி வந்துடும். 50 நரியிடம் இருந்து அந்த 8 குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் தான் கீழே இறங்கினால் தான் முடியும். ஆனால் தான் கீழே இறங்கினால் தாய் பன்றி தன்னை கொன்றுவிடும் என்பதற்காக அந்த கிழவன் தாய் பன்றியை கொல்லுவான். 8 குட்டிகளை காப்பாற்றுவதற்காக தாய் பன்றியை கொல்லுவான் அந்த கிழவன். தாய் பன்றியை கொன்னுட்டு சொல்லுவான், இந்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காக நான் பொன்னாக வளர்த்த என் தாய் பன்றியை நான் கொன்றேன்னு அழுவாங்க அந்த கிழவன். கடைசியா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் விரட்டிட்டு எடுத்துக்கிட்டு ரத்தம் வழிய ஊர் தேடி வருவான். அவனால முடியாது, வயது காரணமாக கால் தள்ளாடும். வெள்ளி முளைக்கின்ற நேரத்தில் மயங்கி கீழே விழுவான். கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அந்த தட்டுல 8 குட்டிகளுக்கு பதிலாக 8 பிண்டங்கள் இருக்கும். அதை பருந்து சாப்பிட்டு தீர்த்திருக்கும். அவன் தள்ளாடியபடி கண்ணீரோடு வந்து அந்த குடிசையில் சாய்வான். அப்பொழுது அந்த சிறுவன் அவன் காலடியில் வந்து நிற்பதாக கதை முடியும். இந்த கதைக்கு அவன் காட்டை வென்றான்னு பெயர் வச்சாங்க அந்த எழுத்தாளன். ஏன் தெரியுமா? ஒன்றை ஜெயிப்பதல்ல குழந்தைகளே வாழ்க்கையின் வெற்றி, ஒன்றுக்கு தோற்பதல்ல வாழ்க்கையின் வெற்றி, ஒன்றை சந்திப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்பதனை அவன் காட்டை வென்றான் என்கின்ற அந்த கதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. குழந்தைகளே, வாழ்க்கையை சந்தியுங்கள். வெற்றியோ தோல்வியோ எது இருந்தாலும் கவலை இல்லை. யார் ஒருவர் துணிச்சலாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வாழ்க்கையை சந்திக்கிறார்களோ அவர்கள்தான் ஜெயிக்கிறார்கள், அவர்கள்தான் வெற்றி